வெல்கம் டு மகீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் பச்சரிசியில் 125 கிராம் பாசி பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரிசி பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொதித்த உடனே ஊற வச்ச அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி பருப்பும் நல்லா குழையிற வரைக்கும் வேக வைக்கணும். இதை லைட்டாக கிளறி விடுங்க, வேகட்டும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை லைட்டாக கிளறி விடுங்க, வேகட்டும். அடுத்து ஒரு ஜாரில் 5 ஏலக்காய் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பொடியை இதில் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. அடுத்து 400 கிராம் வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் கிளறி விடலாம். இப்போ மீதி வெல்லத்தையும் சேர்த்துக்கலாங்க. அடிப்பக்கத்துலேருந்து நல்லா கிளறுங்க. அப்போ தான் வெல்லம் ஹீட்டில் கரைஞ்சி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இப்போ பொங்கலை இறக்கிடலாங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகுனதும் 20 கிராம் திராட்சை, 20 கிராம் முந்திரி சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பொங்கலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணால் போதும்.